என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை முறித்து என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்திலெல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே
பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கி நீரே, திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரத்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறபடியால் மகிமை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறபடியால் மகிமை அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவமில்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின இந்த நிருபத்திலே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று எழுதுகிறார். 2ஆம் தரம் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் அவர் தரிசனமாவார். அவருக்காக யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் தரம் வெளிப்பட போகிறார். முதல் முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இறங்கினார். மனிதனாகவே அவர் சுற்றி திரிந்தார். ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்குது, தேவன் மாம்சமானார். 1 தீமோத்தேயு 3:16 தேவனே அவர் மாம்சமாகி ஒரு மனிதனா உலகத்தில் வந்தார்.
இஸ்ரேல் தேசம் முழுவதும் சுற்றி நடந்து எல்லாரையும் சந்தித்தார். ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கித்தார். ரட்சிப்பை அவர்களுக்கு அறிவித்தார். பாவிகளுடைய பாவங்களை தாமே சுமந்து தீர்த்து பலியாகும்படிக்கு ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து மனுமக்களை பாவத்தினின்று மீட்டு ரட்சிப்பை அருளும்படி முதல் முறை வந்தார். ஆனால் எல்லாரும் ரட்சிப்பை பெறல. அவர் நடமாடின சுற்றி தெரிந்த நாட்களிலே அவருக்காய் அப்பொழுதும் காத்திருந்தவர்கள் அவரை தரிசித்தார்கள், ரட்சிப்பை பெற்றார்கள். 2ஆம் தரமும் கர்த்தர் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். அவருக்காய் யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு பரிபூரணப்பட ஒரு பூரண ரட்சிப்பை அருளி அவர்களை தம்மோடு கூட என்றென்றைக்கும் வைத்துக்கொள்ள கர்த்தர் வெளிப்பட போகிறார். தமக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காக அவர் வெளிப்பட போகிறார். முதல் முறை அவர் பூமிக்கு வந்த போதும் கூட அவருக்காக யார் காத்திருந்தார்களோ காத்திருந்தவர்கள் அவரை தரிசித்தாங்க, அவரை நேருக்கு நேர் பார்த்தாங்க, அவருடைய வார்த்தைகளை கேட்டாங்க, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்தாங்க. ஆனால் அறிந்தும் காத்திராமல் இருந்தவர்கள் அந்நாட்களிலும் நிறைய பேர் இருந்தாங்க. மேசியா வருவார் 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 என்று சொன்னார்களே தவிர வந்த மேசியாவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. வருவார் என்று அறிவிக்கப்பட்ட முன்னறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அதற்காய் காத்திருந்தவங்க அவங்க ரட்சிப்பை பெற்றாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க கேட்டாங்க. வேதத்தில் அந்த மாதிரி அநேகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தாவி பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனை பார்க்கலாம். அவன் காத்திருந்தான், மேசியா வருவார், மேசியா எனப்பட்ட கிறிஸ்து வருவார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லி இருந்தார், அவரை நீ பார்க்கும் மட்டும் உனக்கு மரணம் வராது, அவரை பார்த்த பின்பே நீ மரிப்பாய் என்று ஆவியானவர் அவரோடு சொல்லி இருந்தார். ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் படி சிமியோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான். அப்பொழுது காத்திருந்தவன் கர்த்தரை தரிசிக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சொல்லி இருந்தார், கிறிஸ்துவை நீ பார்ப்பாய், நீ காத்து கொண்டிருக்கிற அந்த மீட்பு அவரால் வரும், அவரை நீ காண்பாய், அதுவரைக்கும் நீ மரிக்க மாட்டாய் என்று ஆவியானவர் சொல்லி இருந்தார். இப்போ ஆவியானவருடைய ஏவுதல் படியே அவன் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறான். இங்கே மரியாளும் யோசிப்பும் பிள்ளையாகிய இயேசுவை கர்த்தருடைய ஆலயத்துக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ சிமியோன் கைகளிலே குழந்தையாகிய இயேசுவை அவன் எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுகிற வார்த்தைகள் வாசிங்க. 27 அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். எனக்கு ஒரு சமாதானமான முடிவு வரும்.
என பார்க்க முன்னே நீ மறிக்க மாட்டாய் என்று சொன்னார். பார்த்தாச்சு. சமாதானத்தோடு நான் முடிவை பார்க்க போகிறேன். உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுவான். 32 வாசிங்க. உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். இரட்சண்யம் விசுவாசித்தான். இதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். முதல் முறை ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது காத்திருப்பவர்கள் அவரை பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதுபோல அன்னாள் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசியும் அங்கே இருந்தாள் எருசலேமில். அவளும் அன்றைக்கு அங்கே வந்திருக்கிறாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் செய்து 7 வருடம் கணவரோடு வாழ்ந்தவள். அதன் பின்பு விதவையாகிட்டாள். இப்பொழுது வயது 84, முதிர்ந்த ஒரு வயது. கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து அவள் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். பிள்ளையாகிய இயேசுவை அவள் பார்த்த பொழுது ஏன்னா அவளும் காத்திருக்கிறாள், மேசியாவுக்காக காத்திருக்கிறாள், தேவாலயத்திலேயே காத்து கொண்டிருக்கிறாள், உபவாசித்து ஜெபித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவள் இயேசுவை குறித்து காத்திருந்தவர்களுக்கு அவள் சொல்லுகிற வார்த்தை வசிங்க. 2ஆம் அதிகாரம் லூக்கா 36 38 வரைக்கும் பாருங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும், அநேகர் காத்திருக்கிறாங்க மீட்புக்காக. மேசியா வந்து நமக்கு மீட்பை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று காத்திருந்தார்கள். அநேகர் காத்திருந்தாங்க. எருசலேமில் காத்திருந்த அனைவருக்கும் கர்த்தரை குறித்து அவள் அங்கே பேசுகிறாள். அந்நாட்களிலே கத்திரிக்காய் யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ எல்லாருமே தரிசிக்கிறாங்க. எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. அவருடைய மீட்பை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. காத்திருந்தவர்கள், மந்தையை காத்திருந்தவர்கள் கூட இயேசுவை தரிசித்தாங்க. காத்திருந்தவர்கள் இரவில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. நற்செய்தி அவர்களுக்கு தான் முதலா அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை அவங்க பார்க்கறதற்கு தேவதூதன் அடையாளமெல்லாம் சொல்லி இருந்தான். போய் பார்த்தாங்க, வியந்தாங்க, அவரை தொழுது கொண்டாங்க. காத்திருந்தவர்கள். காத்திருக்கிறது என்பது ஒரு நல்ல காரியம். இவர்கள் காத்திருப்பதற்கு தேவன் முன்னமே அடையாளம் சொல்லி இருந்தார். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், இதோ உங்களுக்கு இது ஒரு அடையாளம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவங்க நம்பாம போவாங்க, மேசியாவை விசுவாசியாமல் போவார்கள். ஆகவே உங்களுக்கு அடையாளம், இதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க.
அநேகர் காத்திருக்கிறாங்க. இதோ உங்களுக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். எசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. எவ்வளவு திட்டமா தெளிவா தேவன் முன்னறிவித்திருந்தார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தான் இஸ்ரவேலர். தேவனுடைய ஜனங்களுக்கு தெரியும் தேவன் முன்னமே சொன்ன காரியம். ஆகவே தான் மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார் என்று எல்லாருமே காத்திருந்தாங்க. காத்திருந்தவர்கள் அநேகர், அவரை பின்பற்றின சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அது பல காத்திருந்தார்கள். மேசியா வருவார் என்று முன்னுரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று ஆவலோடு காத்திருந்தார்கள். அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு ஒரே ஊருக்காரங்க 3 பேரும். கர்த்தர் அவர்களைத்தான் முதலா சந்தித்து அழைக்கிறார். அந்திரேயா தான் முதலாவது கர்த்தரை பின்பற்றி போகிறான். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-42 பாருங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா வருவார், மேசியா வருவார் என்று காத்து கொண்டு இருந்த இடத்துல இப்ப வந்துவிட்டார். விசுவாசித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், தரிசித்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். அதுல இவங்க அந்திரேயா மேசியாவை கண்டோம். தன் சகோதரனாகிய பேதுரு இடத்துல போய் சொல்லுறான், மேசியாவை கண்டோம். உன்னை இயேசுவிடத்துல கூட்டிட்டு வரான். அப்ப இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுவார், அடுத்த வசனம், பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அடுத்து இயேசு பிலிப்பை அழைப்பார். இவங்க 3 பேரும் ஒரே ஊர் தான். பிலிப்பையும் கர்த்தர் அழைக்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை பார்க்கிறான். நாத்தான் வேலை பார்த்த பொழுது இவங்க 3 பேரும், அந்திரேயா, பேதுரு, பிலிப்பு, 3 பேரும் இயேசுவை, மேசியாவை பார்த்து விட்டார்கள். நாத்தான் வேலிடத்துல அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு அருமையான ஒரு சாட்சி. வாசிங்க 43. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை மேசியாவை கண்டோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இன்னும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களில் எழுதப்பட்டவரை மேசியாவை கண்டோ. அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். என்ன ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி. வேதத்துல முன் உரைக்கப்பட்டவரை நாங்கள் முகமுகமாய் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரன், நசரேயனாகிய இயேசு என்று இப்படி அநேகர் காத்திருந்தவர்கள், விசுவாசித்தவர்கள் அவரை பார்த்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் சமாரியா ஸ்திரீயையே நம்ம சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போயிருக்கும் பொழுது சமாரியா ஸ்திரீ இடத்துல அவ தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார் தாய் என்று. அவ கொடுக்கல.
தாகத்துக்கு தா என்பவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்ப, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். இவ செய்த காரியெல்லாம் கூட, தப்பு தவறெல்லாம் கூட அவ சொல்லுவார். கர்த்தரிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை, மேசியா வருவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அவளை சமுதாயம் நிச்சயமா பாவின்னு தான் ஒதுக்கி இருக்கும். 5 புருஷர்கள் அவளுக்கு உண்டு. அவ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பெண்ணா இருந்த போதிலும் கூட மேசியா வருவார், மேசியாவை அறிந்திருக்கிறார். அது அவரிடத்திலேயே சொல்லுறார், மேசியா வருவார் என்பதை அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்பதான் இயேசு சொல்லுவார், உன்னோடு பேசுகிற அவர்தான் மேசியா. உடனேயே குடத்தை வச்சுக்கிட்டு சமாரியா பட்டணத்துக்குள்ள போய் வந்து பாருங்க, இவர்தான் மேசியாவா, இவர்தான் கிறிஸ்துவோ, நான் செய்தல் என்னுடைய தவறெல்லாம் சொல்லிட்டாரு, என் பாவத்தை எல்லாம் சொல்லிட்டாரு, வந்து பாருங்க. சமாரியாவிலே அநேகர் அவரிடத்திலே புறப்பட்டு வந்தார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். இப்படி அன்றைக்கு அவருக்காக யார் காத்திருந்தார்களோ, விசுவாசித்தார்களோ, அவங்க எல்லாருமே கர்த்தரை தரிசித்தாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது முறையும் வரப்போகிறார். பூமிக்கு வரமாட்டாரு, மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். 2வது முறையும் இயேசு கிறிஸ்து காத்திருப்பவர்களுக்காகவே, யார் காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்காகவே அவர் வெளிப்பட போகிறார், அவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. இஸ்ரவேல் தேசத்தில் அவர் முதல் முறை வந்த அந்த நாட்களிலே மேசியா வருவார் 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 என்று எல்லாரும் சொன்னாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து விட்டார். சொல்லப்பட்ட அடையாளத்தின்படியே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அடையாளம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் என்று ஏசாயா மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை 100க்கு 100 அவங்க இடத்திலேயே நிறைவேறின போதிலும் கூட அவர்கள் மேசியா என்றவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜ்யத்தின் வசனத்தை பிரசங்கித்தார், அநேக அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ அடையாளங்களை செய்தார். எதிலையும் அவங்க இயேசுவை விசுவாசிக்கல. அதிலும் ஓய்வு நாளில் அவர் அநேகரை குணப்படுத்தினார், சுஸ்தமாக்கினார். அவரை கொலை செய்யணும் என்று தான் அவங்க தேடினாங்க, விரும்பினாங்க. 7ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம் 7:1. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால், கொலை செய்ய தான் வகை தேடினாங்க. எப்படி கொலை செய்யலாம், அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருந்தார்களே தவிர வந்த மேசியாவை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. அவர்களுக்கு இன்று வரைக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. கொலை செய்ய வகை தேடினார்கள், அவரை தூஷித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மேசியாவை அவர்களுக்காகவே வந்தார், சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளல. அதனால புறஜாதிகளாகிய நமக்கு இந்த மகத்தான இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை தூஷித்தார்கள். அவர் எத்தனை ஒரு சொந்தம் பாராட்டி சொந்தமானதிலே வந்தார். அவர்களுக்கு தான் ரட்சிப்பு, அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன், அவர்களுக்குத்தான் எல்லா ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் எல்லாமே அவங்களுக்காக தான். அப்படிதான் வந்தார். ஆனால் அவர்கள் 7ஆம் அதிகாரம் யோவான் 19-20 வசனங்கள், மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன். இயேசுவை தூஷித்தாங்க.
நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இன்னும் கல்லெறியறதுக்கு பார்க்கறாங்க. எத்தனையோ முறை மலை உச்சியிலிருந்து உருட்டி விட பார்த்தாங்க. அவரை கொலை செய்வதற்காகவே ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கு காத்திருந்தவர்கள் ரட்சிப்பை பெற்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்க, ராஜ்யத்தின் வசனத்துக்கு செவி கொடுத்தாங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலைமை இன்று வரைக்கும் தேவனுடைய ஜனங்கள் படுகிற பாடு, சத்துருக்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எத்தனையான வேதனைகள், கஷ்டங்கள். ஆகிலும் தேவன் நேசிக்கிறார். ஆகவே தான் அவர்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தரை கல்லெறிய பார்க்குறாங்க. 8ஆம் அதிகாரம் யோவான் 58-59 வசனங்களை பாருங்க. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கல்லுகளை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல இருந்து அப்படியே அவர் அந்த பக்கம் கடந்து போய்விட்டார், மறைந்து போய்விட்டார். இன்னும் ஒரு முறை அதே போல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா எனக்குள் இருக்கிறார். பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னார். உடனே நீ தேவதூஷண சொல்லுற, நீ மனிதனாய் இருக்க உன்னை தேவனுக்கு சமமா சொல்லுற என்று எல்லாரும் கல்லெடுத்து எரிய பார்த்தாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30-33 வரைக்கும் வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை வாசிங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் செய்த அதிசயங்கள் அந்த தேசத்துல எத்தனை குஷ்டரோகிகள், எத்தனை குருடர்கள், சப்பானிகள், முடவர்கள், எத்தனை வியாதியஸ்தரை குணப்படுத்தினார். பல அற்புதங்களை செய்தார். பெரிய விடுதலை எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. ஆனாலும் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவரை குற்றப்படுத்தி அவருக்கு கொலை தண்டனை, அவரை கொலை செய்வதற்கு காரணமானவங்களா இருந்தாங்க. கொன்று சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார். காத்திருந்தவர்கள் அந்த நாட்களிலே, அந்த முதல் வருகையில, முதல் முறையா ஆண்டவராகிய இயேசு பூமியில் வந்த பொழுது அநேகர் ரட்சிப்பை பெற்றாங்க. அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது அவர் அதுக்கு முன்னமே சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என் அண்டையில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். அப்படியே இந்த நாட்களில் எவ்வளோ கோடி கோடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க. மீண்டும் கர்த்தர் வரப்போகிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். முதல் முறை வந்தார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு
ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். 2வது முறை அவர் வெளிப்பட போகிறார். 2வது முறையும் கர்த்தர் யாருக்காக? காத்திருப்பவர்களுக்காக. முதல் முறையும் காத்திருப்பவர்களுக்காக. இந்த 2வது முறையும் காத்திருப்பவர்களுக்காக தான் அவர் வெளிப்பட போகிறார். அவர்களுக்கு ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்கு. அந்த ரட்சிப்பு அதோட பூரணம் அடையுது. ரட்சிப்பை அருளும்படி அவர் வரப்போகிறார், வெளிப்பட போகிறார். வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திருப்பவர்கள். காத்திருப்பது என்பது ஒரு நல்ல ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருப்பது. நாம உலகத்துல பல காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். எவ்வளவோ காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். வேலைக்காக காத்திருக்கிறோம், திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிறோம், ஒரு உயர் கல்விக்காய் காத்திருக்கிறோம், பணத்துக்காய் காத்திருக்கிறோம், பொருளுக்காய் காத்திருக்கிறோம், மனிதனுக்காய் காத்திருக்கிறோம். உலகத்துல பல பல காரியங்களுக்காய் காத்திருந்து ஏமாந்து போறோம், நஷ்டம் அடைகிறோம், கஷ்டம் அடைகிறோம், மனிதரால் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம், உலகத்தால் ஏமாற்றப்பட்டு போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு காத்திருக்கும் பொழுது, வேதத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை உண்டு. எசாயா 64:4, 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவருக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் செய்கிறாராம். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரே அல்லாமல் அவருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அதை கண்டதுமில்லை. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவருக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் கொடுக்க போகிறாராம். எத்தனை ஆசீர்வாதம்! காத்திருப்பது, கர்த்தருக்காய் காத்திருப்பது ஒரு நல்ல ஒரு காரியம். கர்த்தர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். முற்பிதாக்கள் காத்திருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களும் கர்த்தருக்காய் அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க எதுக்காக காத்து கொண்டிருந்தார்களாம்? ஒரு நகரத்திற்காய் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. 10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் காத்திருந்தான். தேவனே அஸ்திபாரம் போட்டு ஒரு நகரத்தை கட்டுறார். அந்த நகரத்திற்காக ஆபிரகாம் காத்திருந்தானாம். தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்படுத்தல். அந்த நகரத்துக்காய் காத்திருந்ததுனால பூமியில் அவன் எதையுமே கட்டல. தனக்கென்று ஒரு நகரத்தையோ, ஒரு இடத்தையோ, ஒரு வீட்டையோ எதையுமே கட்டல. அவன் ஒரே இடத்துல வாழவும் இல்லை. அவன் சென்ற இடத்துல எல்லாம் ஒரு கூடாரத்தை போட்டு தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அந்த நகரத்துக்காய், தேவனே கட்டி எழுப்பின நகரத்துக்காய், தேவனுக்காய் அவன் காத்திருக்கிறான். அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட ஈசாக்கு, யாக்கோபு, இந்த முற்பிதாக்களும் அப்படியே கூடாரத்திலேயே தான் குடியிருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் அதற்காய் காத்திருந்தார்கள். அதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டார்களாம். கிட்டத்தில் பார்க்க முடியல. அவர்கள் தூரத்தில் அதை அவங்க விசுவாச கண்களாலே, மனக்கண்களாலே
ஆவிக்குரிய கண்களாலே அதை தரிசித்து அதை அப்படியே அணைத்து கொண்டார்கள். அத்தனை ஒரு வாஞ்சை. அந்த அவங்களுடைய வாஞ்சையை தேவன் பார்த்தாரு. அவர்களுடைய ஆர்வத்தை, அவர்களுடைய ஆசையை ஆண்டவர் அறிந்தார். என்ன செய்தார்? 16வது வசனம் 16. அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். உலகத்தில் ஒரு தேசத்தை அல்ல, உலகத்தில் ஒரு இடத்தை அல்ல, பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நகரத்தையே ஆயத்தப்படுத்தினார். நகரத்துக்காய் காத்திருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு நகரத்தையே ஆயத்தப்படுத்தினார். பரமதேசத்தை அவர்கள் நாட்டினார்கள். காத்திருப்பது அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்காய் காத்திருப்பவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். எந்த மனிதனுக்கும் அது காதல கேட்டதே இல்லை, அவன் உணர்ந்ததும் இல்லை, அவன் கண்டதும் இல்லை. அப்படி தேவன் ஒரு மேன்மையான, உயர்வான, உன்னதமான ஆசீர்வாதங்களை காத்திருப்போருக்கு அவர் வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருப்பது ஒரு நலமான காரியம் என்று தாவீது சொல்லுவான். அவன் கர்த்தருக்காய் காத்திருந்தவன். எவ்வளவோ காரியங்களுக்கு கர்த்தரையே நம்பி கர்த்தருக்காகவே அவன் கர்த்தருக்காய் காத்திருந்தவன். இம்மைக்குரிய காரியங்களிலும் மறுமைக்குரிய காரியங்களிலும் அவன் எல்லாவற்றிலுமே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். கர்த்தருடைய பாடு, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து அவன் முன்னமே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். அவன் சொல்லுறான், கர்த்தருக்காய் காத்திருப்பது ரொம்ப ஒரு நல்ல காரியம், நலமான காரியம் என்று 52ஆம் சங்கீதம் 9வது வசனத்துல சொல்லுவான். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்குதல் 2ஆம் தரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். 2ஆம் தரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சீக்கிரமாகவே, ஏன் நம்முடைய காலத்திலேயே அவர் வெளிப்படக்கூடும். உலகத்தில் பல அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற பல காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காலத்தில் அவர் வெளிப்படுவார் என்று அதை நம்புறதுக்கு தான் 100க்கு 100 நம்புறதுக்கு தான் முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் வெளிப்பட வேண்டும் என்று காத்திருக்க வேண்டுமாம். ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள், கேட்கிறவனும் வாயென்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே காத்திருப்பவர்களுக்கு அவர் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பை அருளும்படி அவருக்கு காத்திருப்பவர்கள் 2ஆம் தரம் அவர் வருகிறதே ரட்சிப்பை அருளும்படி. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது, ஆகையால் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்கள் கண்களை ஏறிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மீட்பு சமீபம் என்று இக்காலத்தில் நடைபெற இருக்கிற காரியத்தை அவர் அந்த நாட்களிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் அதை உரைத்தார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நம்ம அதுக்கு மேல உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்கள், இயற்கை அழிவுகள், பல காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய யுத்தங்களின் செய்தியை கேட்குறோம். பெரிய பெரிய பூகம்பங்கள், அழிவுகள், இயற்கை பேரழிவுகள், எவ்வளவு காரியங்களை இந்த நாட்களில் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபம். அவர் காத்திருப்பவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரே, அதைத்தான் இந்த இடத்துல
உங்கள் மீட்பு என்று சொல்லுகிறார். உங்கள் மீட்பு சமீபம். ஆகவே அந்த ரட்சிப்பை சுதந்தரிக்க அவர் வெளிப்படும் போது அவருக்காய் யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பை பெறுகிறவர்கள், மீட்பை பெறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை பெறும்படி நீங்கள் என்ன செய்யணும்? தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுக்கணும். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நிமிர்ந்து பார்க்கணும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும், கர்த்தரையே பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு மணவாளன் வர தாமதித்த போது 10 கன்னிகைகளும் நித்திரை செய்தார்கள். அப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் சூழ்நிலைகள் காணப்படுகிறது. கர்த்தர் வெளிப்பட காலம் சமீபம், கர்த்தர் வெளிப்படுவார், கர்த்தர் வெளிப்படுவதற்கு டைம் ஆயிருச்சு என்று பல இடங்களிலே அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அதை கேட்டுக்கிட்டு சபை அல்லது தேவ ஜனங்கள் இன்றைக்கு பேசாம தான் இருக்கிறாங்க. ஏன்னா மணவாளன் வேற தாமதித்த போது அவர் எப்பவுமே வந்திருக்கணும், இது சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆனா நம் பொருட்டு தான் எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே இந்த ரட்சிப்பை பெறணும் என்பதற்காகவே அவர் தாமதிக்கிறார். அவர் தாமதித்த போது 10 கன்னிகைகளும் படுத்து தூங்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த தூக்கம் அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லதல்ல. அவங்க தூங்குனதுனால தான் எண்ணெய் இல்லாமல் போனதை கண்டுபிடிக்க முடியல. 5 பேருக்கு அவர்கள் அபாத்தரா போயிட்டாங்க. ஏதோ எண்ணெய் இருந்தவங்க படுத்து உறங்கினாலும் தப்பிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்ததுனால எப்படியோ அவங்க தப்பிச்சாங்க. ஆகவே அந்த உறக்கம், நிர்விசாரம், அசதி, ஒரு அசட்ட அலட்சியம், இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ரொம்ப ஆபத்தை அது விளைவிக்கும். ஆகவே உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து தலையை உயர்த்துங்கன்னா, ஜெபிங்க. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆகவே கர்த்தருக்காய் காத்திருங்கள். 2ஆம் தரம் அவர் காத்திருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் வெளிப்பட போகிறார். ரட்சிப்பு என்பது, இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று நம்மில் அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறோம், சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ரட்சிப்பு என்பது அது உடனே முடிகிற காரியம் அல்ல. மனம் திரும்பினோன்னு ஒரு ரட்சிப்பு தான். பாவ மன்னிப்பு கிடைக்குதா, அது ஒரு ரட்சிப்பு தான். அதற்கு தான் ஞானஸ்நானம் பெறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறோம், அதுவும் ஒரு ரட்சிப்பு. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி யாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார். ரட்சிப்பின் அடுத்தபடி, ரட்சிப்பிலே பல படிகள் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், அது முதல் படி. மன திரும்பி பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுகிறோம், அது ஒரு படி. அதற்காய் ஞானஸ்நானம் பெறுகிறோம், அது ஒரு படி. இப்படியே படிப்படியாய் இந்த ரட்சிப்பு என்பது படிப்படியாய் பல படிகளை கடந்து செல்லக்கூடியது. ஆகவே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதில் தான் ரட்சிப்பு பூரணம் ஆகுது. ரட்சிப்பு அங்கத்தான் முடியுது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு, ரட்சிப்பு முடிவு பரியந்தம். ஏதோ இன்றைக்கு நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், சத்தியத்தில் சபையில் நின்று கொண்டிருக்கலாம். அதை வைத்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. அடுத்து நம்ம எப்படி இருப்போம் என்பது நமக்கே தெரியாது. எத்தனை வீழ்ச்சிகள், தேவனுக்காய் பிரகாசித்தவர்கள் எத்தனை பேர் வெளிச்சம் இல்லாமல் போயிருச்சு. ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையோடு தான் இதற்காக ஒரு தனி கவலை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதுகிறார். பெரிதான ஒரு ரட்சிப்பு, அதை குறித்து கண்ணும் கருத்துமா நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நாம் ஒரு கவலையை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிதான ஒரு காரியம். நமக்கு எல்லாவற்றிலும் அது ஒரு விடுதலை. அவர் வெளிப்படும் போது கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் நமக்கு விடுதலை பெற்று பூலோகத்தை விட்டே கிளம்பிடுவோம். ஆகவே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பல இடத்துல சொல்லுவார். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். உலகத்துல பல துன்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் நேரிடும். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்படி பகைக்கப்படும் பொழுது நம்ம மனசு இடறி போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி, அப்படிதான் பலர் துன்பங்கள் நேரிடும் பொழுது, பாடுகள் நேரிடும் பொழுது அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க, சபையை விட்டே போயிடுவாங்க, சத்தியத்தை கேட்கவே மாட்டாங்க, சத்தியத்தை அவங்க விட்டுருவாங்க, கர்த்தரையே விட்டுருவாங்க. அப்படி அல்ல, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் பகைப்பாங்க, எல்லாரும் எதிர்ப்பாங்க, எல்லாரும் நமக்கு விரோதமாக நிற்பாங்க, நம்ம பக்கம் பட்சமாய் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட நேரிடும். ஆகிலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது எல்லாத்துலேயும் நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நமக்கு வரக்கூடிய இடுக்கத்திலே, நெருக்கத்திலே, சோதனையிலே, போராட்டத்திலே இந்த ரட்சிப்பை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவர் வரும் பொழுது அந்த ரட்சிப்பு பூரணம் அடைச்சிடும். ஆகவே தான் தமக்கு காத்திருப்பவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இப்படி இந்த ரட்சிப்பை பெற்றவங்க நித்தியத்தில் பிரவேசிக்கிறாங்க. அவங்க தான் அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய வெளிச்சத்தில் அவங்க தான் நடப்பாங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 23, 24. வெளிப்படுத்தல். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க, அந்த நகரத்துக்கு, புதிய எருசலேம் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமை அந்த நகரத்தை பிரகாசிக்க பண்ணும். புதிய எருசலேம் ஆகிய அந்த நகரம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியைப் போல இறங்கி வர கண்டேன் அப்படின்னு யோவான் எழுதுவார். அந்த நகரத்திற்கு எல்லாம் இரத்தின கற்களால், விலையேறப்பெற்ற இரத்தின கற்களால் கட்டப்பட்டது. தங்கத்தாலேயே அது கட்டப்பட்டது. அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. தேவனுடைய மகிமை அதை பிரகாசிக்கும். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவர் அந்த நகரத்திற்கு அவரே விளக்கு. அவரே சூரியனாக, சந்திரனாக, விளக்காக அந்த நகரத்துக்கு இருப்பார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆம், அவர்கள் தான் நடப்பாங்க. அதுல நடக்கிறதுக்கு தான், அதுல இருக்கிறதுக்கு தான், கர்த்தரோடு நித்தியமாய் வாழுவதற்குத்தான் அவர் அந்த ரட்சிப்போட வருகிறார். தமக்கு காத்திருப்பவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அருளுகிறார். ஆம், அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். அவர் எப்போது வெளிப்படுவார் என்று, எஜமான் வந்து எப்போது கதவை தட்டுவான் என்று காத்திருக்கிற ஊழியக்காரரை போல இருங்க, அவன் தான் பாக்கியவான் அப்படின்னு சொன்னார். எஜமான் எப்போ வருவாரோ, எந்த டைமில் வருவாரோ, எப்போ வந்தாலும் அவர் தட்டும்போது திறக்கக்கூடிய ஊழியக்காரன், விழித்திருப்பவனாய் காணப்படுகிறவன், அவன் பாக்கியவான். ஆம்,
கர்த்தர் வெளிப்பட காலம் சமீபம். நாம் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பு பூரண அடைய போகிறது. அவர் ரட்சிப்பை அருளுகிறார், மீட்பை கொடுக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட நித்திய சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் அதை நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆகவே காத்திருப்பது நல்லது. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, நீர் அருளிய வேத புத்தகத்தில் இருந்த ஆண்டவரே வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் அவர் தரிசனமாவார் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்காக காத்திருந்து நாங்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தேவனே, உமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை உலக தோற்றம் முதல் நீரே அல்லாமல் ஒருவனும் அதை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. உமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் அநேகம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. காத்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நாங்கள் உமக்காக நிலை நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு நீர் பாவமில்லாமல் இரண்டாம் தரம் தரிசனமாவீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வு எங்களுக்கு ஒரே ஒரு தரம் கொடுக்கப்பட்டுள்ளது கர்த்தாவே. இந்த வாழ்விலே ஆண்டவரே, நாங்கள் உமக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்முடைய நீர் அருளிய வேதத்தை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே உம்மோடு ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசித்தோம் அப்பா, நீர் வெளிப்படும் போது உம்முடைய வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே, நீர் வெளிப்படும் போது ஆண்டவரே தைரியமாய் உம்மை நாங்கள் எதிர்கொள்ள ஆண்டவரே அந்த அனுபவம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. உமக்காக முடிவு பரியந்தம் நாங்கள் நிலை நிற்கிறவர்களாக, நீர் அருள்கின்ற ரட்சிப்பை நாங்கள் முழுவதுமாக பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.